வணக்கம் நண்பர்களே. உன்னிக்காய்ச்சல் அப்படின்னு தமிழ்நாட்டில் பயங்கரம் பரவிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி இப்போ சமீபத்தில் டிவி நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. அது என்னதுங்க, நமக்கு என்னமோ உன்னிகிருஷ்ணன் உன்னிமேனன் இவங்களாம் தான் சினிமாவில் தெரியும். அது என்ன உன்னிக்காய்ச்சல், பார்த்துருவாங்க. உன்னிக்காய்ச்சல் அப்படிங்கிறது ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய மருத்துவ பெயர். ஸோ இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ சமீபத்தில் சென்னை, காஞ்சிபுரம், இந்த பக்கம் வேலூர் இங்கெல்லாம் பரவிட்டுருக்குன்னு ஒரு நியூஸ் வந்து சமீபத்தில் பார்த்தேன். ஆனால் இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஸ்க்ரப் டைஃபஸ் வருஷக்கணக்காக வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு காய்ச்சல் தான். அதாவது பேசிக்காக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் ஒரு 2 விஷயம். அதாவது ஃபீவர் ஆஃப் அன்னோன் ஆரிஜின் அல்லது ஃபீவர் வித்தவுட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு இப்போ சளியோட காய்ச்சல் வருது, ஒரு வாந்தியோட காய்ச்சல் வருது, தொண்டை வலியோட காய்ச்சல் வருது, காது வலியோட காய்ச்சல்னா ஒரு அறிகுறி, அதோடு சேர்ந்து காய்ச்சல் அப்படின்னா ஓகே, நம்ம காது இன்ஃபெக்ஷன், வயிறு இன்ஃபெக்ஷன், தொண்டை இன்ஃபெக்ஷன், சளி, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். எந்த அறிகுறியும் இல்லை, வெறும் காய்ச்சல் வருது, அதுவும் 5 நாள் 6 நாள் 7 நாளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா பொதுவாக சில நோய்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நம்ம மருத்துவத்தில் சில விதிமுறைகள் இருக்குது. அந்த காலத்தில், அதாவது நான் எம்பிபிஎஸ் படிக்கிற காலத்துலலாம் ஃபீவர் வித்தவுட் ஃபோக்கஸ் அப்படின்னாவே எப்போவுமே பார்க்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேரியா, டைஃபாய்டு, இது 2 தான் பொதுவாக வந்து எங்களோட ப்ரொஃபஸர்ஸ்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் காமனாக வந்து அறிகுறி இல்லாமல் வரக்கூடிய காய்ச்சல்கள் நம்ம பார்க்க வேண்டிய பரிசோதனைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஏதாவது காய்ச்சல் குறையில அப்படின்னாவே டைஃபாய்டு டெஸ்ட் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இதில் ஒரு காமெடி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் காய்ச்சலே டைஃபாய்டு டெஸ்ட் பார்ப்பாங்க. டைஃபாய்டு டெஸ்ட்டு சும்மா பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் சும்மா பாசிட்டிவ்னு தப்பாக காமிக்கும். அதை போய் நிறைய பேர் டைஃபாய்டுன்னு நினச்சி ட்ரீட் பண்ணுறது இன்னும் பழக்க வழக்கம் வந்து நம்ம ஊரில் இருக்குது. அதை விட்டுருவோம். ஆனால் உண்மையாக சமீபத்தில் டைஃபாய்டு காய்ச்சலும் மலேரியா காய்ச்சலும் இப்போ தமிழ்நாட்டில் வெகுவாக குறைஞ்சிருச்சு. இப்போ சமீப காலகட்டத்தில் ஒரு கடந்த 10 வருடங்களாக ஒரு 5 நாளாக 7 நாளாக காய்ச்சல் இருக்குது, வேறு எந்த அறிகுறியும் இல்லைன்னாவே நாம் யோசிக்க வேண்டிய முதன்மையான இன்ஃபெக்ஷனில் ஒன்றா இருக்கிறது தான் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னிக்காய்ச்சல். இது ஏதோ நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டு பக்கம் இருக்கும், அப்புறம் எங்கேயோ ஒரு மலை பிரதேசங்களில் இருக்கும் அப்படின்னு இருக்குது. அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப சகஜமாக நம்ம இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து அடிக்கடி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னமும் ஹாஸ்பிட்டலில் வந்து மாதம் ஒரு 2 பேஷண்ட் இந்த மாதிரி ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிற வியாதி, இந்த உன்னிக்காய்ச்சல் பேஷண்ட்டு இன்னமும் பார்த்துட்டு தான் இருக்கோம் சமீப வருஷங்களாக. ஸோ என்னது இது, எதனால் வருது பார்த்துருவோம். இப்போ டெங்கு அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, வந்து கொசுனால் வருது, மலேரியா கொசுனால் பரவுது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சில வகையான பூச்சிகள், அது கடிக்கிறதுனால அது மூலமாக பரவக்கூடிய ஒரு பாக்டீரியா. இதெல்லாம் ரிக்கெட்சியல் குரூப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிக்கெட்சியல் குரூப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற காலத்திலேயே ஒரு குழப்பமான பேருங்க. இந்த ரிக்கெட்சியல் இன்ஃபெக்ஷன் ஒரு குரூப் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பாக்டீரியா இருக்குங்க இந்த ரிக்கெட்சியல் இன்ஃபெக்ஷன்ஸு. அதெல்லாம் யாருமே எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸே சரியாக அதை படிக்க மாட்டாங்க. அந்த சாப்டரே கொஞ்சம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சரி, இந்த கொஸ்டின் வந்தால் விட்டுறலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பேரெலாம், அந்த ரிக்கெட்சியல் அந்த பாக்டீரியாவோட பேர்லாம் ரிக்கெட்சியா கொனோரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரே வந்து பார்த்திங்கன்னா டைஃபஸ் ஃபீவர், ராக்கி மவுண்டன் ஸ்பாட்டட் ஃபீவர், அப்புறம் இந்தியன் டிக் டைஃபஸ், என்னென்னமோ பேர் இருக்கும். எல்லாம் மக்களுக்கு ஒரு 15 பேர் இருக்குங்க, சரிங்களா? ஸோ போர் அடித்தா நீங்கள் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் வரும். அந்த பேர் பார்த்தாவே வந்து மண்டை குழம்பி போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த சாப்டர்லாம் எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப பெரும்பாலான டாக்டர்ஸ் ஒமிட் பண்ண சாப்டர், சரிங்களா? ஆனால் இந்த வைரஸு, இந்த பாக்டீரியாலாம் எங்கேயோ இருக்க மாட்டிருக்கு, ஜப்பானில் இருக்க மாட்டிருக்குன்னு நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிற காலத்தில் நினச்சிட்டு இருந்தோங்க. அப்புறம்தான் வந்து எம்டி படிக்கும்போது தான் தெரிஞ்சது இதெல்லாம் நம்ம ஊரில் சகஜமாக உலாவிட்டு இருக்கிற இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் போல், இந்த சாப்டர் நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது, படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எம்டியில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எந்த அறிகுறிகள் இருக்கும், எப்படி இருக்கும் பார்த்துருவோம். இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிறது ஓரியண்டா சுட்சுகாமுஷி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஜப்பான்கார் கண்டுபிடிச்சிருக்காருங்க, அதனால் இந்த பேர் வச்சுருக்கலாம். ஸோ ஓரியண்டா சுட்சுகாமுஷி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இந்த ஒட்டுண்ணி கடித்து அது மூலமாக பரவும். இந்த ஒட்டுண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்வை படிகிற இடங்களில், சரிங்களா, நம்மளுடைய அக்கிளில், அப்புறம் வந்து தொடை இடுக்கு, பெண்களுக்கு வந்து செஸ்ட் ஏரியாவில், ஸோ எங்கேயாவது ஒன்று நம்ம நார்மலாக வெளியில் தெரியாத இடங்களில் வேர்வைப்படுகிற இடங்களில் தான் இந்த ஒட்டுண்ணி போய் கடிக்கும். பொதுவாக வந்து மலை பிரதேசங்களில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் இந்த மாதிரி ஏரியாக்களில் பொதுவாக உண்டு. பட் இப்போ வந்து நகரங்கள்லேயும் பார்க்க முடியுதுங்க. இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஈரோடு அப்படின்னா நாங்கள் அந்தியூர், பவானி, இங்கேருந்து பேஷண்ட் வராங்க, 5 நாள் காய்ச்சல் வருதுன்னா டக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் டைஃபஸ் யோசிக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிப்போம். ஆனால்
ஆனால் இப்போ மற்ற இடங்கள்லையும் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ கிராமங்களில் மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கடித்த பிறகு அந்த கடித்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மச்சம் மாதிரி அல்லது ஒரு சிகரெட் சுட்ட ஒரு புண்ணு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது வந்து எஷ்கார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த படம் காமிக்கிற பாருங்க, எஷ்கார் அப்படின்னு ஒரு புண்ணு மாதிரி அந்த இடத்துல இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த எஷ்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணு நிறைய சமயங்களில் இருப்பதில்லை அப்படிங்கிறத உண்மை. ஸோ எஷ்காரை பார்த்தா நிறைய டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ இது ஸ்க்ரப் டைஃபஸ் தான் இந்த காய்ச்சல் அப்படின்னு. ஆனால் நிறைய டைமில் அந்த எஷ்கார் இருப்பதில்லை. சரிங்களா? ஒரு 30-40% தான் அந்த எஷ்கார் இருக்கும். நிறைய டைம் அந்த பூச்சி கடித்த இடம் வந்து அந்த எஷ்கார் மாதிரி அந்த மச்சம் மாதிரி புண்ணு இருக்காது அப்படிங்கிறத உண்மை. சரி, அப்போ வேறு என்ன அறிகுறிகள் இருக்கும் உங்களுக்கு வந்து? மெயினாக வந்து காய்ச்சலுங்க, தீராத உடல் வலி, சளி இருமல் இருக்காது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ நிறைய சளி இருமல் பரவிட்டு இருக்கிற சீசனு. காய்ச்சல், உடம்பு வலி, பயங்கரமான சோர்வு, வாந்தி அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் மருத்துவர் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நெறிக்கட்டிகள், சரிங்களா, இங்கே சரிங்களா இடுப்பு பகுதிங்களாம் நெறிக்கட்டிகள் அப்படின்னு சொல்லலாம், லிம்ஃப் நோட்ஸ், அது கொஞ்சம் வீங்கியிருக்கலாம். வயிறெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கல்லீரல், மண்ணீரல், லிவர், ஸ்ப்ளீன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் உடம்புலலாம் ரேஷு, சரிங்களா, நம்ம ஊரில் தான் மேலே ஏதாவது ரேஷ் வந்துருச்சுனாவே அம்மா போட்டுருச்சு, ஆத்தா வந்துருச்சுன்னு மாறி எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலை குடிச்சு உட்கார வச்சுருவாங்களே, அது கிடையாதுங்க. 5 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்குது, ரேஷஸ் இருக்குது அப்படின்னா ரிக்கெட்சியல் இன்ஃபெக்ஷன்ஸாகவும் இருக்கலாம். கரெக்டாக ட்ரீட் பண்ணல அப்படின்னா பெரிய ஆபத்தில் முடியலாம். ஸோ எப்போவுமே ஏதாவது உடம்புல ரேஷ் வந்தாவே அம்மா போட்டுருச்சுன்னு வீட்டில் வேப்பிலை அடித்து உட்கார வச்சிடாதீங்க, மருத்துவர்கிட்ட காமிங்க. சரிங்களா? ஸோ உடம்புல நிறைய ரேஷஸ், சிவப்பு புள்ளிகள் மாதிரி வரலாம். இது இனிஷியல் அறிகுறிகள். அதுக்கப்புறம் உடம்பு வீக்கம், பயங்கரமான சோர்வு இந்த மாதிரி வரலாம். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 5 நாளைக்கு மேலே காய்ச்சல் நீடிக்குதுன்னா தான் இந்த நோய் பற்றி நம்ம யோசிக்கணும். சரிங்களா? ஸோ 5 நாளைக்கு மேலே காய்ச்சல் நீடிக்குதுன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பரிசோதனைகள் இருக்குங்க. ஸோ அடிப்படை ஒரு ரத்த கவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்டர்லைன் வெள்ளை அணுக்கள் குறையலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட் தட்டை அணுக்கள் குறையலாம். இதை வச்சு டெங்கு இது கூட குழப்பிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் இதை உறுதி பண்ணுறதுக்கு டெஸ்ட்டுகள் இருக்குங்க. வீல் ஃபெலிக்ஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அப்புறம் டைரெக்டாக IgM எலைசா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் இருக்குங்க. இது 5 நாள் காய்ச்சல் மேலே இருந்தால் மருத்துவர் சந்தேகப்பட்டால் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை செக் பண்ணால் ஒரு நாளில் இதோட பரிசோதனை முடிவுகள் கிடச்சிரும். இது நம்ம உறுதியாயிட்டால் இதுக்கான மருந்துகள் ஆரம்பிக்கலாம். நிறைய சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சரிங்களா நம்ம சொல்கிறது என்னென்னா, 5 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்குது, என்ன காய்ச்சல்னு சரியாக தெரியல, நம்ம பண்ண பேசிக் டெஸ்ட்டு ஒரு டைஃபாய்டு அதெல்லாம் நெகட்டிவ் வருதுனாவே தைரியமாக ஸ்க்ரப் டைஃபஸ்க்கான மருந்துகள், ஒரு சிம்பிள் மாத்திரை தான், அது இன்ஜெக்ஷன் கூட கிடையாதுங்க, ஒரு சிம்பிள் ஒரு 10 ரூபா மாத்திரை தாங்க. சரிங்களா? அதை வந்து தைரியமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் நீங்களாக சுயமாக இல்லை, மருத்துவர்களுக்கு இது சொல்கிறேன். சரி, தைரியமாக ஆரம்பிக்கலாம். ஸோ எனி ஃபீவர் வித்தவுட் ஃபோக்கஸ், இதுதான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு சரிங்களா CMC வெள்ளூர்லேருந்து ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் ஒரு லெக்சரில் சொல்லியிருந்தார். தைரியமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸ்க்ரப் டைஃபஸ்க்கான மருந்துகளை அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. இதுக்கு பொதுவாக டாக்ஸிசைக்ளின் அல்லது அசித்ரோமைசின்ங்கிற மருந்துகள் பொதுவாக வந்து பயன்படுத்துவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ரொம்ப சிவியராக இருந்தால் அதுவே IV மூலமாகவும் இந்த மருந்துகள் கொடுக்க முடியும். பட் பெரும்பாலானவங்களுக்கு ரொம்ப சிவியர் பேஷண்ட்ஸ்க்கே நாங்கள் வந்து டேப்லெட் அல்லது சிரப் மூலமாக தான் இந்த மருந்து கொடுப்போம். ரொம்ப எளிதாக சரியாயிடும். என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிம்பிளாக ஒரு 10 ரூபா மாத்திரையில் இந்த நோய் இதுதான் கண்டுபிடிச்சிட்டா டப்புன்னு இந்த மருந்து போட்டோன்னே சரியாகும். சரியாக நம்ம ட்ரீட் பண்ணலை, இது கண்டுபிடிக்கல, ஸ்க்ரப் டைஃபஸ் தான் கண்டுபிடிக்கலன்னா இந்த நோய் வந்து மூளையை பாதிக்கலாம். சரிங்களா? ரிக்கெட்சியல் மெனிஞ்சைட்டிஸ், அப்புறம் நுரையீரலை பாதிக்கலாம், ரிக்கெட்சியா, நிமோனியா, கல்லீரலோட செயலிழப்பை ஏற்படுத்தலாம், காமாலை வரலாம். அது வேறு, நம்ம ஊரில் காமாலை வந்துட்டு ஆல்ரெடி அம்மா போட்டிருக்குன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் காமாலை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கீழானல்லி கரிசலாங்கண்ணின்னு அந்த பக்கம் போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ தப்பு பண்ணாதீங்க. ஸோ காய்ச்சல், அப்புறம் உடம்புல ரேஷஸ், புள்ளிகள் அந்த மாதிரி வந்து இங்கெல்லாம் ஏதோ நெறிக்கட்டி மாதிரிலாம் இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்காங்க, உடம்பெல்லாம் கொஞ்சம் வீக்கமாக இருக்குன்னாவே சரிங்களா இதையும் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். உடனடியாக மருத்துவரை பாருங்கள். ஸோ ஏதேதோ நம்ம தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு கை வைத்தியங்கள் இதுக்கு பண்ண வேண்டாம். சிம்பிள் 10 ரூபா மாத்திரையில் சரியாகக்கூடிய ஒரு நோய்ங்க. மருத்துவ மாணவர்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சாப்டரை இன்னொருக்க படிச்சிருங்க. ரிக்கெட்சி அதெல்லாம், அதில் மற்ற டைஃபஸ்லாம் நம்ம ஊரில் வரதில்லை. இந்த ஒரு டைஃபஸ் காய்ச்சலை மட்டும் நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. மற்றபடி இது பயங்கரமாக நபருக்கு நபர் பரவுமா? இப்போ இவங்களுக்கு ஸ்க்ரப் டைஃபஸ் இருக்குன்னா நான் கூட உட்காரன்னா நமக்கு பரவுமா? இல்லை, இது டெங்கு மலேரியா மாதிரி தாங்க. அந்த பூச்சி கடித்தா தான் நமக்கு பரவும். ஸோ அதனால் ஸ்க்ரப் டைஃபஸ் வீட்டில் ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா அவரை வந்து நம்ம கவனிக்கிறதெல்லாம் எந்த விதமான தயக்கமும் பட தேவையில்லை. தாராளமாக அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கலாம். அவங்கக்கிட்டேருந்து நமக்கு நேரடியாக பரவாது, அதனால் பயப்பட தேவையில்லை.